அழைத்து விட்டார். கதைக்கவே தெரியாத எனக்கு கவிவாதம் முடிந்திடமோ, கைகாலம் கொஞ்சம் நடுங்குகிறது. தமிழுக்கும் தமிழதை தந்த சிவனுக்கும் தமிழன்பால் இங்கு கூடிய சபைதனுக்கும் தாழ்வாக பணிகின்றேன். 30 வரியில் முடிக்க வேண்டுமா உங்கள் தேடலை? அறம் காத்த மரத்தமிழர்களே, 30 வரியில் முடிக்க வேண்டுமா உங்கள் தேடலை? அப்படித்தான் கட்டளை. எப்படி முடியும்? 3 கோடி வரியிலும் முடிக்க முடியா முடிதறித்த முத்தான காவியம் அல்லவா நீங்கள். எப்படி முடியும்? நகத்தை நறுக்கலாம், சதையையும் நறுக்கி விடலாம், பின் உயிரின் கருவையும் அல்லவா நறுக்க சொல்லுகிறீர்கள். எப்படி முடியும் 30 வரியில்? முயற்சிக்கிறேன் இந்த முடியாத வேலையை. இதுதான் அந்த 30 வரி வரப்போது. அறம் காத்த மரத்தமிழர் எங்கே நீங்கள்? அறம் காத்த மரத்தமிழரே எங்கே நீங்கள்? வரம் பெற்றல்லவா உமை பெற்றாலும் தமிழ்தாய். ஏனோ தெரியவில்லை, உமை நாம் தொலைத்து விட்டோம். உங்கள் உயர்வு அறியாது, தகுதி தெரியாது, எங்கோ தொலைத்து விட்டோம். ஒப்பற்ற மரவரே, உமை நாம் சில குப்பைக்குள் தொலைத்து விட்டோமா? ஒப்பற்ற மரவரே, உமை நாம் சில குப்பைக்குள் தொலைத்து விட்டோமா? நாகரீகம் எனும் போர்வையில் நமக்குள் வந்த புறமொழி மோகத்தில் தொலைத்து விட்டோமா? சினிமா மாயையில் தொலைத்து விட்டோமா? இல்லை எமை தூற்றி அடுத்தவன் இனம் போற்றும் அடிமை தனத்தினால் தொலைத்து விட்டோமா? எப்படியோ உமை நாம் தொலைத்து விட்டோம். இன்று நாம் தேடுகின்றோம். கோடி அடித்தோர்க்கும் குடியால் குடி கெடுத்தோர்க்கும் கேடு இழைத்தோர்க்கும் கேடிகளுக்கும் ஆறி அமர. எப்படி? கோடி அடித்தோர்க்கும் குடியால் குடி கெடுத்தோர்க்கும் கேடு இழைத்தோர்க்கும் கேடிகளுக்கும் ஆறி அமரமடைய இடமுண்டு ஆலைக்கரையில். ஆனால் கொடிகாத்த குமரனுக்கும் செக்கிழுத்த செம்மலுக்கும் சற்றேனும் சிறிதளவு இடம் கொடுக்க ஏன் மறந்தோம்? தொலைத்து விட்டோம் உங்களை. நான் மரப்பெண் ஜான்சி ராணி மறுப்பதற்கு ஏதுமில்லை. மரப்பெண் ஜான்சி ராணி மறுப்பதற்கு ஏதுமில்லை. ஆனாலும் வேலு நாச்சியும் வீரப்பன் குயிலியையும் விட்டு செலல் முறையன்றோ. ஆனால் வேலு நாச்சியையும் வீரப்பன் குயிலியையும் விட்டு செலல் முறையன்றோ. தமிழர் விழித்து தொலைவது என்றோ. கட்டி காத்த எம்மரமும் காணாமல் போவது பெரும் குறை அன்றோ. எப்போது எழுவாய் நீ தமிழா? திரையில் தேடலை தவிர துணிவாய் ஆடுவதே எம்திமிர். திரையில் தேடலை நீ தவிர துணிவாய் களம் ஆடுவதே எம்திமிர். அதை நீ எப்போது உணர்வாய்? இன்று நான் கவி, ஆனால் நீர் நினைக்கும் கவிஞன் அல்ல. இன்று நான் கவி, ஆனால் நீர் நினைக்கும் கவிஞன் அல்ல. இலங்காபுரி சென்று வந்த கவி அல்ல. இலங்காபுரி சென்ற கவி அல்ல. ஈழத்தின் கண்ணிருந்து வந்த கவி. ஈழத்து கண்ணிருந்து வந்த கவி. காலத்தை கடந்து களத்தினுள் அழைத்து செல்ல வந்த கவி. காலத்தின் கண் கடந்து களத்தினுள் அழைத்து செல்ல வந்த கவி. ஏறுங்கள் என் புஜத்தில், ஏறுங்கள் என் புஜத்தில், இடமில்லை என்றால் என் கழுத்திலும் ஏறிக்கொள்ளுங்கள். ஏறுங்கள் என் புஜத்தில், இடமில்லை என்றால் என் கழுத்திலும் ஏறிக்கொள்ளுங்கள். இறுக பிடியுங்கள், இல்லையே இந்து உண்மை விழுங்கி விடுவார். இறுக பிடியுங்கள், இல்லையே இந்து உண்மை விழுங்கி விடுவார். ஆம், புண்ணிய பூமிக்கு வந்து விட்டோம்.
உயர்வாய் பறக்கிறேன் உற்று பாருங்கள் எம் ஒப்பற்ற தேசத்தை. உயர்வாய் பறக்கிறேன் உற்று பாருங்கள் என் ஒப்பற்ற தேசத்தை. இங்குதான் மரத்தமிழன் அறத்தோடு இறுதியாய் வாழ்ந்த காலம். இங்குதான் மரத்தமிழன் அறத்தோடு இறுதியாய் வாழ்ந்தார்கள். கால சக்கரத்தை காலால் உதைத்து சற்று பின்னகர்த்துகிறேன், கூர்ந்து கவனியுங்கள். கால சக்கரத்தை காலால் உதைத்து சற்று பின்னகர்த்துகிறேன், கூர்ந்து கவனியுங்கள். ஞாலமே போற்றும் வீர தலைவனையும் வேங்கை படைகளையும் நீங்கள் பாருங்கள். ஞாலம் போற்றும் வீர தலைவனையும் வேங்கை படையையும் நீங்கள் பாருங்கள். எங்கும் இல்லா சமத்துவம் இங்கு உண்டு பாருங்கள். எங்கும் இல்லா சமத்துவம் இங்கு உண்டு பாருங்கள். காந்தி கூட கனவில் கண்டிரா பொன் சுதந்திரம் இங்கு உண்டு. காந்தி கூட கனவில் கண்டிரா பொன் சுதந்திரம் இங்கு உண்டு. கண்ணுக்கு நடுவரும் காலைக்கு நிகராய் சற்றேதும் பயமின்றி சமராடும் கன்னியரின் காட்சிகளை பாருங்கள். யார் இவர்கள்? புராணங்கள் சொல்வது போல் வானத்தில் இருந்து குதித்தவர் அல்ல. புராணங்கள் சொல்வது போல் வானத்தில் இருந்து இவர்கள் குதித்தவர் அல்ல. கரணங்கள் போட்டு காசு பார்க்கும் திரை நாயகரும் அல்ல. மானத்தை காக்க தம்மையே தானமாய் தந்த மரத்தமிழ் உறவுகள் எம் மரத்தோழர்களே. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். இது வள்ளுவன் வாக்கு. தெய்வத்தால் ஆகாமல் போனதுவே, தெய்வத்தால் ஆகாமல் போனதுவே, ஆகாமல் போனதென தெரிந்தவுடன் தெருவில் இறங்கினர் இவர்கள் போரிடவே. முழுதாய் முயற்சியிட்டார், மெய் வருத்தினார், ஆகுதியாய் உயிர் கொடுத்தார். பொய்யாகி போனதுவே ஒப்பூர். முழுதாய் முயற்சியிட்டார், மெய்யாய் வருத்தினார், ஆகுதியாய் உயிர் கொடுத்தார். பொய்யாகி போனதுவே எம்பூரி. வீரத்தில் வெல்ல முடியாத மரத்தை, வீரத்தால் வெல்ல முடியாத மரத்தை துரோகத்தால் கொன்றது சில வல்லூறுகள். வீரத்தால் வெல்ல முடியாத மரத்தை துரோகத்தால் கொன்றது சில வல்லூறுகள். காலத்தால் மறக்கா நிகழ்வை மானாடி மயிலாடி மறந்தே போனோமே. காலத்தால் மறக்கா இந்நிகழ்வை மானாடி மயிலாடி மறந்தே போனோமே. ஏமாந்து போனது எம்மினமே. வள்ளுவன் வாக்கும் நமக்கு எள்ளளவும் வாய்க்கவில்லை. ஆம், அறம் காத்த மரத்தமிழரை நாம் தொலைத்து விட்டோம். அவர்கள் எங்கே இப்போது? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா, அமைதி பூங்காவாய் ஆகட்டும் இவ்வுலகு. ஸோ அதை பற்றி தான் நான் கவிதை எழுதியிருக்கேன். அதிகார மமதையால் தண்டிக்கப்படும் அகதிகள் நிம்மதிக்கான வழியுண்டோ? உணவிற்காக கையேந்தும் கரங்கள் பசியாரும் நிலை வருமோ? விஞ்ஞானத்தால் விலகியிருக்கும் வீடுகள் நாடுகள் கடந்து நட்பு செய்யுமோ? மனிதம் தொலைந்து நிற்கும் தருணங்களில் மனமுவந்து உதவ மக்கள் உண்டோ? அழிக்கப்படும் காடுகளின் உயிர்கள் சுவாசிக்கதான் காற்று இருக்குமோ? மாசுபட்டு கிடக்கும் ஐம்பூதங்கள் மறுமலர்ச்சி பெறுமோ? மறைந்து வரும் இயற்கை வளங்கள் உருப்பெற்று சொர்க்கம் ஆகுமோ? எல்லா இன்னல்களிலும் சுறுசுறுப்பாய்தானே சுழல்கிறது இந்த பூமி. எல்லா இன்னல்களிலும் சுறுசுறுப்பாய்தானே சுழல்கிறது இந்த பூமி. ஏதோ ஒரு நொடியில் எங்கோ ஒரு இடத்தில் நிகழும் அன்பின் துளிகள் பெருமழையாய் பெய்ய அமைதி பூங்காவாய் மாறும் இவ்வுலகு.